ஆண்டவருடைய வார்த்தையை பாஸ்டர் டாக்டர் ராபர்ட் தங்கசாமி பாஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட், வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த மன்னா நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 72 நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் அண்ட் 1 முதல் 4 வசனங்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு மீதி உள்ளதை நாம் பார்க்கலாம். வசனங்கள் 5, 6, 7 நான் வாசிக்கிறேன். நீதியான அரசாட்சிக்கு உள்ள தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எட்டர்னிட்டியை குறித்து டேவிட் இங்கே நம்ம பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் முதல் 4 வசனங்களிலே தாவீதின் குமாரனாகிய சாலமோனை குறித்து நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா தாவீதுடைய கவனம் சாலமோனை விட்டு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற மேசியா பக்கமாக அவருடைய கவனம் திரும்புகிறதை நாம பார்க்கிறோம். அதனாலதான் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அப்படின்னு சொல்லி 5வது வசனத்துல சொல்லுகிறாரு. 7வது வசனத்துல சந்திரன் உள்ள வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ ஆக்சுவலி இட் டினோட்ஸ் an eternity. நித்தியமாக இந்த ஆண்டவராகிய இயேசு வந்து அவருடைய ஜனங்கள் வந்து அவங்க பயந்து வாழ்வாங்க, அவரை துதிப்பாங்க, அவருக்கு சாட்சிகளாக இருப்பார்கள் என்றும் அவர்கள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இறங்கி வருகிறது என்பதை குறித்தும் இந்த 3 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு எட்டர்னிட்டியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாம வாசிக்கிறோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்டா தேவனை வந்து பெற்றோர் மாத்திரம் அவரை ஆராதித்தால் போதாது. கட்டாயம் பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் யாவரும் தேவனை ஆராதிப்பது அவசியமாக காணப்படுகிறது. சில வேளைகளிலே ஒரு ஜெனரேஷன் நல்லா பக்தியா இருப்பாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷன் அதை விட குறைஞ்சி, அதுக்கப்புறம் 3வது ஜெனரேஷன் அதை விட குறைஞ்சி இப்படியே போகிறதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு பெரியவர்களாகிய நாம நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வழிகளிலே நடக்கிறாங்களா, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு அதை கவனித்திருப்பது அவசியமாக காணப்படுகிறது. ஸோ தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பாங்களாம். அப்படி பயந்திருக்கிறவங்க மேல புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் அவர் இறங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த நிறைய இடங்களிலே வந்து தேவனுடைய பிரசன்னம் நம்மேலே இறங்கி வருவது, அவருடைய வார்த்தை நம்மேலே இறங்கி வருவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே இறங்கி வருவது, இதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கும்போது எப்பொழுதுமே மழைக்கும் பனிக்கும் அதை ஒப்பிட்டு சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். பனி எவ்வளவு ஜென்டிலா வருகிறதோ, மழை எவ்வளவு அழகாய் வருகிறதோ, அந்த மாதிரி தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வரும். அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே இறங்கி வருவார். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே இறங்கி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதன் மூலமாக என்ன நடக்கும்? இந்த புல் எல்லாம் பசுமையா இருக்கிற எல்லாமே செழிக்க தொடங்கிவிடும். பாத்தீங்கன்னு சொன்னா புல் அறுப்புண்ட வெளியின் மேல் அப்படி பெய்யும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதே வாசிக்கிறோம். அந்த புல்லை போய் யாரும் அறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன ஆகும்? அந்த புல்லின் மேலே மிருகங்கள் நடக்கும். ஓகே, ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ப்பர்கள் ஓட்டிட்டு போவாங்க. அது மேலே நடந்து அப்படி மேய்ந்து கொண்டே போகும். அப்போ அந்த நுனிப்பில் என்ன செய்றாங்க? இது கடித்து இழுக்கும் போது அது சில சமயம் வேரோடு கூட அந்த புல் வெளியே வந்துவிட சான்சஸ் எல்லாம் இருக்கிறது. இது 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 அந்த நுனிப்புல்லை அறுத்து விட்டதுனாலே அது ஒரு அறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கும். ஆன் டாப் ஆஃப் தட் மிருகங்கள்லாம் அந்த புல்லின் மேலே அவைகள் நடந்து போய்கொண்டிருக்கும். ஸோ அதனுடைய காலடிகள் பட்டு இந்த புல்லெல்லாம் நசுங்கி சிதைந்து சோர்ந்து போயிருக்கிறதாக இருக்கும். ஸோ ஈவினிங்ஸ்ல இந்த காலையில பாத்தீங்கன்னா இந்த புல்லெல்லாம் செழிப்பா அழகா பச்சையா இருக்கும். ஆனா ஈவினிங்ல பாத்தீங்கன்னா ட்ரை ஆகி ஒரு மாதிரி
துவண்டு போய் கிடக்கிறதை பார்க்கலாம். சோ ஆனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு ராத்திரியிலே தேவன் பனியை என்ன செய்வாரு, அந்த புல்லின் மேலே அனுப்புவாரு. அப்போ அந்த நைட்டே அந்த புல் என்ன செய்யும், அது மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா அழகாய் அங்கே நிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். சோ இதைத்தான் தம்முடைய ஜனங்கள் மேலும் தேவன் செய்வார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பல வேளைகளிலே வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், நமக்கு எதிராக விரோதமாய் வருகிற எதிர்ப்புகள், வாழ்க்கையில வருகிற தோல்விகள், விரக்திகள், இதன் மூலமாக நம்ம சோர்ந்து இருப்போம்னு சொன்னா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, நம்மையிலே ஒரு பனியை போல இறங்கி வருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே தேவனுடைய வார்த்தை பனியை போல இறங்கி வரும். அதைத்தான் உபாகம் 32:2 தேவன் சொல்லுகிறாரு, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். So how the dew will give life to the grass. அதே மாதிரி தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தை நமக்கும் ஜீவனை கொடுப்பார், புத்துணர்ச்சியை கொடுப்பார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், என் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படிங்கிறாரு. அகெயின் இட் கம்ஸ் லைக் வாட்டர், லைக் ரெயின், லைக் டியூ என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது, அவருடைய ஆவி எப்படி வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த ஏசாயா 44:3 நீங்க தொடர்ந்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, இதன் மூலமாக உங்க சந்ததி தலைத்திருக்கும், உங்கள் சந்ததி பிழைத்திருக்கும், உங்க சந்ததி உயர்ந்திருக்கும், உங்க சந்ததி மேன்மையாக இருக்கும், உங்க சந்ததி தேவனை தேடுகிற ஒரு சந்ததியாக இருக்கும் அப்படின்லாம் இந்த ஏசாயா 44 நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து கொண்டு போகலாம். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏசாயா 55:10 சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படி சொல்லி அங்கே எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த மாதிரி தேவன் தன்னுடைய உறைந்த மழையை, தன்னுடைய பனியை, தன்னுடைய மழையை இந்த பூமியின் மேலே விளைய செய்யும் போது அது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வார்த்தையும் அது சொல்லப்படும் போது அது வெறுமையாய் திரும்பி வராது என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறதை நீங்க அதுக்கு அடுத்த வசனத்திலே வாசிக்க முடியும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தேவனுடைய ஆவியானவர் இறங்கி நமக்கு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு புதிய தைரியத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். ஓசியா 14:5 சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் நீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி பனி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கிறோம், மழை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எபிரேயர் 6:7 சொல்லுகிறது, எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக்சுவலா அந்த நிலம் நாம தான், நம்மேலே தேவன் அடிக்கடி மழையை பொழிய பண்ணுகிறாரு, தேவன் நம்மேலே தன்னுடைய பனியை பொழிய பண்ணுகிறாரு. அப்போ இதை எடுத்து இதை நம்ம பெற்றுக்கொண்டு இதை நம்ம குடிக்கிறோம், குடித்து விட்டு நம்ம தேவனுக்கு பிரயோஜனமாய் ஏதாவது செய்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதைத்தான் இங்க தேவ மனுஷர்கள் எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். சோ இப்படியாக பாத்தீங்கன்னு சொன்னா தேவன் தமக்கு பயப்படுகிற ஜனங்கள், தம்முடைய வழிகளிலே நடக்கிறவர்கள், தம்மை பின்பற்றுகிறவர்கள் மேலே எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. மாடு மிதித்து இல்ல நசித்து போன அந்த புல்லாக இருக்கலாம், அதனுடைய நுனியெல்லாம் பிடுங்கப்பட்டு அது காய்ந்து போய் உலர்ந்து போய் இருக்கலாம், ஆனா ஒரே ராத்திரியிலே அதன் மேலே பனியை பழிய செய்து அதுக்கு புத்துயிர் கொடுக்கிற அந்த ஆண்டவர் இன்றைக்கு அவருக்கு பயப்படுகிற நமக்கும் அதே போல செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 7வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா நம்முடைய சமாதானத்துக்கு முடிவே கிடையாது, எல்லையே கிடையாது என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே சிலர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, சில காரியங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா the sky is the limit
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும்போது, அதாவது நீங்க பெறப்போகிற லாபம், நீங்க உண்டாக்க போகிற பணத்துக்கு வெற்றிக்கு அளவே கிடையாது. ஸ்கை இஸ் த லிமிட்பாங்க. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஈவன் ஸ்கை இஸ் நாட் த லிமிட். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்கையை விட கடந்து போகிறதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்குமாம், அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறதை நாம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யும் போது நமக்கு செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத அறிந்திருக்கலாம். நீங்க உங்க ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பிக்சர்ஸ் அங்க நான் போட்டிருக்கிறேன். ஒன்னு வந்து இட் இஸ் ஆப்பிள் ஆர்ச்சர்ட். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்பிள் அழகாய் அங்கு ஓகே விளைந்து அந்த செடிகளிலே இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அதுக்கு அடியில அதுக்கு ரைட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆப்பிள் கூட இல்லாம அந்த இலைகள் எல்லாம் வதங்கி சுருண்டு ஓகே வாடி போய் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து இந்த மழையை இதையெல்லாம் அனுப்பும்போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்தின்படி பாத்தீங்கன்னு சொன்னா நீதியாய் ஆளுகிற ராஜாவும் செம்மையாய் நடக்கிற மக்களும் இருந்தால் இயற்கை வளம் கொளிக்கும், பூமி தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி பைபிள்ல நிறைய நம்ம இது குறித்து நம்ம பார்க்கிறோம். சோ தேசத்தை ஆளுகிற ராஜாவாக இருந்தாலும் அதுல இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகம் 28 உங்களுக்கு நல்லா தெரியும். 1 முதல் 11 வரைக்கும் நிறைய வாக்கு தத்தங்களை நாம் அதில் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதுல 12வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அதாவது அந்த அதிகாரம் தொடங்கும் போது எப்படி தொடங்குதுன்னு சொன்னால், இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளையின்படி நீ நடந்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பயந்து இருந்தால் கீழே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையிலே வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா 15வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா டைரக்டா ஆப்போசிட்டா இருக்கும். நீ என் வார்த்தையை கவனிக்காம எனக்கு பயப்படாம நீ நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உண்மையிலே வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, உபாகம் 28:12 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, வானத்தை தேவன் திறப்பார் என்று சொன்னால் அது ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய அவசரங்களை நீங்க பைபிள்ல பார்த்து கொண்டே இருக்கலாம். அதே நேரத்துல வானத்தை தேவன் அடைப்பார் என்று சொன்னால் அது சாபத்திற்கும் வறட்சிக்கும் பஞ்சத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 28:12 வானத்தை திறப்பார் எழுதுகிறாரு. ஆனா 28:23 இதே மோசே தான் எழுதுகிறாரு, உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, வெண்கலமா இந்த ஸ்கை மாறிடுச்சுன்னு சொன்னா அதுல இருந்து எப்படி பனி வரப்போகிறது, அதுல இருந்து எப்படி மழை வரப்போகிறது. சோ மழையும் இருக்காது, பனியும் இருக்காது, ஒரு வறண்ட சூழ்நிலை இருக்கும், பயங்கரமான பஞ்சம் வரும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி கீழே உள்ள பூமி இரும்பு போல இருக்கும். நீ என்னதான் உழுது பாரு, நீ என்னதான் நீ நிலத்துல தண்ணீரை பாய்ச்சி பாரு, நீ எவ்வளவுதான் உரத்தை போட்டு பாரு, அதுல இருந்து யூ won't get anything at all from your land அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ தேவனுக்கு பயப்படுவது எவ்வளவு முக்கியம், அவருடைய வார்த்தைகளின்படி நாம நடக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம தொடர்ந்து பைபிளை வாசித்து கொண்டே வருகிறோம். அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் நம்ம வாழ்க்கையிலே ஆளுகை செய்யவில்லை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்பதை நம்ம நன்றாய் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறாரா? ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறாரு, இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை நீங்கள் சோதித்து அறியுங்கள் சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சோ do I really have Jesus in my life அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், பைபிள் வாசிக்கிறோம். ஆனா எவ்வளவு தூரம் காட்லி இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் செய்துட்டு அந்த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு தோன்றுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நம்ம அப்படியே போய்கொண்டே இருக்கிறவர்களாக இருப்போம். பட் ஓகே, நம்ம எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து இருக்கிறது அவசியமாக இருக்கும். சோ அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான். நான் நேற்றுக்கு உங்ககிட்ட சொன்னேன், நம்ம எல்லாம் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம், நாம எல்லாம் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனா நாம பரிசுத்தமாய் வாழ்வதனாலே நாம் பரிசுத்தவான் அல்ல,
நாம் நீதி செய்கிறதுனாலே நாம் நீதிமான்கள் அல்ல. இயேசு தம்முடைய பரிசுத்தத்தை, தம்முடைய நீதியை இன்றைக்கு நமக்கு அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நம்ம நீதிமானும் பரிசுத்தவானுமா இருக்கிறோம். சோ அந்த நீதிமானை போல நம்ம வாழ்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக செழிப்பு வரும் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு சமாதானத்தை கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல அப்படின்னு அவர் அங்க ஆட் பண்ணுகிறதை நம்ம வாசிக்கிறோம். சோ இயேசுடைய சமாதானத்தை நம்மிடத்திலிருந்து யாருமே எடுத்து போட முடியாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை போல கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவர்களும் இதே சமாதானத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். 7வது வசனம். சாரி, லேப்டாப் ஹேங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே 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 ரைட் ரைட் இன்னொன்று இட்ஸ் ஃபைன். ரைட் ஓகே. தொடர்ந்து நீங்க 7வது வருஷத்தை நீங்க வாசிப்பீங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான், சமாதானம் இருக்கும். நல்ல கவனிங்க, நீதிக்கும் சமாதானத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். சோ நாம நீதியாய் நடந்தால்தான் சமாதானம் வரும் என்று எசேயா 32:17 சொல்லுகிறது. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். only as long as we walk in the righteousness of God, தேவனுடைய நீதியிலே நம்ம நடந்தால்தான் நமக்கு சமாதானமும் இருக்கும், அமெரிக்கையும் இருக்கும், சுகமும் இருக்கும் சொல்லி ஏசாயா ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருக்க பார்க்கிறோம். அதனாலதான் அந்த நீதிமான்கிற வார்த்தையை நம்ம மறுபடியும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 1 நாளாகும் 22:9 சொல்லுகிறது, இதோ உனக்கு பிறப்புக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். அதாவது டேவிட பார்த்து தேவன் சாலமோனை குறித்து சொல்லுகிறாரு, சாலமோன் உனக்கு பிறக்க போகிறான் என்று சொல்லி. சோ போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் போய் சாலமோன் எனப்படும், அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ நம்ம நீதியாய் நடந்தால், தேவனுடைய நீதியில் நாம நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நிறைவாய் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த 7வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த சமாதானத்திற்காக உலகத்துல என்னவெல்லாமோ செய்யறாங்க, எவ்வளவெல்லாமோ ட்ரை பண்றாங்க. பட் இயேசு வராமல் சமாதானம் வராது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் இஸ்ரேல் காசா அந்த வார்ல சமாதானத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எகிப்துல உட்கார்ந்து பேசுறாங்க, அங்க உட்கார்ந்து பேசுறாங்க. ஓகே, அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் வெளியுறவு அமைச்சரும் எங்க எல்லாமோ போறாங்க, யாரையெல்லாமோ பாக்குறாங்க. பட் எப்படி சமாதானம் வரப்போகிறது? இயேசு வராதபடி சமாதானம் வரவே வராது. சும்மா மனுஷங்க பேசுவாங்க, சில சமாதான அறிக்கைகளை விடுவாங்க, கையெழுத்தை போடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா சமாதானமே இருக்காது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்திருக்கிறோம். சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சமாதானத்திற்கும் ஜீசஸுக்கும் டைரக்ட் தொடர்பு இருக்குது, சமாதானத்துக்கும் ரைச்சஸ்னஸுக்கும் டைரக்டா தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ 7வது வசனத்துல எப்படியா சொல்லுகிறது. அப்புறம் 8-11 வரைக்கும் நம்ம வாசிக்கிறேன் கேளுங்க. 8-11 ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்கைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்ளுவார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். இந்த வசனத்துக்கு பேக்ரவுண்டா நான் ஒரு வேர்ல்டு மேப் பிக்சரை நான் போட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இயேசுடைய அரசாட்சி இந்த உலகம் முழுவதும் வரும் என்பதை நாம உலகம் முழுவதும் ஏற்கனவே இருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியிலே 100% the whole earth will be ruled by Jesus Christ அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் அப்படிங்கிறாரு, ஒரு நதி தொடங்கி இன்னொரு நதி வரைக்கும் அப்படிங்கிறாரு. பாருங்க, இங்க சங்கீதக்காரர் ஒரு பர்டிகுலர் சமுத்திரத்தை தொடங்க சொல்லல,
ஒரு பர்டிகுலர் நதியை தொடங்கல, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா உலகம் முழுவதும் இயேசுடைய ஆட்சி உண்டாகும், உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். சோ ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தானியேல் அந்த பாட்டம் வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். தானியேல் 2வது அதிகாரம் 34, 35 வசனங்களை நீங்க பாத்தீங்க சொன்னா, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்திலே போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், டேனியல் சாப்டர் 2ல நேபுகத்நேச்சாருக்கு வந்த சொப்பனம், அவர் பார்த்த ஒரு மிகப்பெரிய சிலை, மகிமையான ஒரு சிலை. அந்த சிலையை குறித்து தானியேல் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதனுடைய தலைவி தங்கமயமாக இருந்தது. அதுதான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அது கீழே அதனுடைய மார்பும் 2 கரங்களும் வெள்ளியா இருந்தது. அதுதான் மேதிய பெர்ஷிய அரசாங்கம். அதற்கு கீழே இடுப்பு அதனுடைய வெண்கலமாக, இடுப்பும் தொடையும் வெண்கலமாக இருந்தது. அது கிரேக்க சாம்ராஜ்யம். அதற்கு கீழே 2 கால்களும் இரும்பினாலே செய்யப்பட்டிருந்தது. அது ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு இந்த சிலை மேலே மோதி சிலை ஒண்ணுமில்லாம போச்சு. இன்னைக்கு பாருங்க, வீணோ சரித்திரம் பைபிளுக்கும் ஹிஸ்டரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹிஸ்டரி நடந்த பிறகு எழுதுகிறது, பைபிள் நடக்கும் முன்னாடி எழுதுகிறது. தட்ஸ் வை we call the Bible as a book of prophecy. பைபிள ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லி சொல்லுகிறோம். இந்த மேதிய பெர்ஷியா ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் இதெல்லாம் தோன்றும் முன்னதாகவே பைபிள் எழுதப்பட்டாச்சு. அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் அந்த சாம்ராஜ்யங்கள்லாம் அழிந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு. வாட் இஸ் தேர்? எங்கேயோ பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஹீப்ஸ் ஆஃப் ரபிஷ் கிடக்கும். இதை பார்த்தோன்னே இதுதான் சாம்ராஜ்யம், அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தோட எஞ்சி இருந்தது. கொஞ்சம் குப்பையும் மண்ணும் கல்லும் தான் கிடக்கும், வேற ஒண்ணுமே அங்க இருக்காது. அதையெல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாமல். ஆனால் அதை மோதின கல்லுதான் ஆண்டவராகிய இயேசு. அந்த கல் என்னாச்சுதான் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல எங்க போனாலும் ஒரு சர்ச் இல்லாத ஒரு 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 கண்ட்ரியவோ ஒரு ரீஜியனோ நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க எவ்வளவு ரிமோட்டா போய் பாருங்களேன், there will be a Christian, there will be some kind of worship going on over there என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியில 750 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி 7.5 பில்லியனா சம்திங் லைக் தட். அதுல பாத்தீங்கன்னா மோர் தேன் 1/3 கிறிஸ்டியன்ஸுங்க. ஸோ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எவ்வளவு பேர் ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க? 3ல் 1 ஆளு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு பாப்புலேஷன் பாருங்க. சோ இந்த கல் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டான். இதை ஓகே, இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே டேவிட் ப்ராஃபஸியாக சொல்லி விடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சோ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தாவீதுடைய தீர்க்க தரிசன கண் பார்வை சாலமோனை விட்டு அவரிலும் பெரியவராக இருக்கிற மேசியா மேலே திரும்புகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 12:42 ஆண்டவர் சொல்லுகிறாரு, தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படி சொல்லி. சோ இந்த மாதிரி கம்பேரிங் நிறைய நேரத்துல நல்லதே இல்லை. ஓகே, நம்ம ஆண்டவர் ஒரு சில கம்பேரிசனை கொடுத்ததுனால இன்னைக்கு நிறைய பேர் பைத்தியக்காரத்தனமாலாம் இயேசுவை கம்பேர் பண்ணி இது பண்றாங்க. ஒரு முறை நம்ம சர்ச்சில் தான் ஒரு பிரதர் வர்ஷிப் நடத்தும் போது அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, சாத்தானை விட இயேசு பெரியவர்னு. என்னங்க, ஹவு கேன் யூ கம்பேர் இல்லையா? இதெல்லாம் ஃபூலிஷ் கம்பேரிசன். அந்த பிரதர் நான் கூப்பிட்டு சொன்னேன், எப்படி ஒரு பாட்டை நீங்க பாடுவீங்க? இந்த மாதிரி ஒரு பாட்டை? ஐயோ பாஸ்டர், சாரி பாஸ்டர், நானும் பாடின பிறகுதான் நான் யோசிச்சேன் அப்படின்னு. எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம வருவீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்.
ஸோ யாரு கூட எதை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம செய்ய வேண்டும் இல்லைங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு தன்னை ஏன் சாலமோனுள்ள விட பெரியவர்னு சொல்லி சொல்லுகிறாருன்னு சொல்லி சொன்னா, இந்த 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 ஜூவிஷ் பீப்புள் எல்லாம் அவங்களுடைய பழைய ஆட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மோசேக்கு தான் முக்கியம், ஓகே, தாவீதுக்கு தான் முக்கியம், அவங்க சாலமோனுக்கு தான் முக்கியம். ஆனா இயேசுவை அவங்க கண்டுகொள்ளவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் பல தீர்க்கதரிசிகளை உயர்த்தி வச்சிருந்தாங்க. இயேசு அவரை விட தான் பெரியவர் என்கிற சொல்லுகிறதுக்கு தான் இந்த கம்பேரிசன் வச்சு கொடுக்கிறாரே ஒழிய சும்மா போய் எல்லாரையும் கூட நம்ம இயேசுவை கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? மனிதரை பார்க்கலும் இயேசு பெரியவர் அப்படின்லாம் பாடுறாங்க. அதெல்லாம் ஃபூலிஷ்னஸ். ஓகே, டெஃபினெட்லி காட் இஸ் இன்கம்பேரபிள் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நீங்க சாலமோனுடைய ஞானம் பெருசு அப்படிங்கிறீங்களே, கேட்டு உலகத்தின இன்னொரு எண்ட்ல இருந்து ஒரு லேடி இதை கேட்கறதுக்காக ஒரு ராஜஸ்திரி வந்தான்னு சொல்லி சாலமோனை புகழ்றீங்களே, சாலமோனை விட பெரியவர் இங்க இருக்கிறாரு. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த ஞானமாகிய இயேசுவாகிய நான் இங்கே இருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இயேசுடைய ஆட்சி பிளஸ் அவருடைய 1000 வருட அரசாட்சி எல்லா சமுத்திரங்களையும் எல்லா நதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் ஒருவேளை தவறா டீச் பண்ணுவாங்க. 1000 வருஷ அரசாட்சியா இருந்தாலும் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியா இருந்தாலும் அது இஸ்ரவேலின் மேலே மட்டும் வரும் சொல்லி சொல்றவங்க இருக்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். முழு பூமியின் மேலும் வரும், முழு உலகத்தின் மேலும் வரும். உலகத்தில் உள்ள அவ்வளவு கண்ட்ரீஸும் இதன் மூலமாக அஃபெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். ஸோ இன்றைக்கும் இயேசு அரசாண்டு கொண்டிருக்கிறார். இந்த 1000 வருஷ அரசாட்சி வரும்போது இயேசு தத்ரூபமாய் அரசாட தொடங்கி விடுகிறார். நான் ஏற்கனவே இந்த பைபிள் ஸ்டடியிலே சொல்லி இருக்கிறேன். எருசலேமிலே ஒரு புதிய தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயத்திலே இயேசு தன்னுடைய சிங்காசனத்தை வைத்து தத்ரூபமாய் இந்த உலகத்தை அவர் 1000 வருஷம் அரசாளுவார் என்பதை நம்ம அறிந்து கொள்வது அவசியம். சோ இப்படியாக ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் ஒரு நதி தொடங்கி அப்படின்னு சொல்லி 9வது வசனம் சொல்லுகிறது, வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். நான் இங்க ஒரு அரப் வந்து குனிந்து கிடந்து தொழுகை செய்கிற ஒரு படத்தை ஒன்றை நான் போட்டிருக்கிறேன். அரப்ஸ் வந்து நாங்க இப்ப இதுல துபாயில இருந்து சிஸ்டரும் பிரதரும் வந்து இதுல இருக்கிறாங்க, நல்லா தெரியும். பயங்கரமான சம்மரா இருக்கும். டாக்ஸில எங்கேயாவது போயிட்டு இருப்போம் அந்த நாட்கள்ல. இவன் என்ன செய்வான், டைம் வந்த உடனே அந்த அரப் வந்து அரப் டிரைவர் டாக்ஸியை ரோடு ஓரத்துல நிறுத்திட்டு ஒரு பிரேயர் மேட்டை அங்கேயே வச்சிருப்பான். அந்த பிரேயர் மேட்டை எடுத்துட்டு என்ஜினை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ பயங்கரமான சூடு, வெந்து செத்து போயிடுவோம், அந்த மாதிரி சூடா இருக்கும். ஆனா இவன் போய் கூலா அங்க உள்ள மண்ணு மேல புல்லு மேல, என்ன இருந்தாலும் புல்லே இருக்காது, மண்ணு மேல அந்த மேட்டை விரிச்சு அந்த இடத்துல குனிஞ்சு கிடந்து அவன் இந்த பிரேயரை சொல்லிட்டு வந்துதான் டாக்ஸியை எடுப்பான். அவ்வளவு தூரம் அவங்க பக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். சோ இன்றைக்கு ஒரு மனிதன் குனிந்து வணங்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு உரியவர் இயேசு நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 17:3 சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புறந்து விழுந்து வணங்கினான், தேவன் அவனோடு கூட பேசினார். அப்ப யாரை முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆதியாகமம் 42:6 சொல்லுகிறது, யோசேப்பு அத்தேசத்திற்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான், யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பையும் நம்ம இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். ஜோசப் இஸ் a shadow of Christ in the Old Testamentங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுவை இந்த உலகம் முழுவதும் குனிந்து வணங்குகிற ஒரு நாட்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. ஆதியாகமம் 3:14 சொல்லுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுக்கு விரோதமாய்
பேசுகிறவர்களா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள்ல டிஃபீட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுங்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலா மண்ணை நக்குறதுங்கிறது இட்ஸ் an எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃபீட் தான். they will be defeated. அவங்க ஒரு நாளும் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சோ இன்றைக்கு they will be defeatedங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி தான் பிசாசு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய திட்டத்துக்கு நீ இடையூறாக வந்து தேவன் படைத்த மனிதனை இன்றைக்கு நீ வஞ்சித்து உன் பக்கமாக இழுத்து கொண்டாய், அதனால நீ என்ன செய்ய, நீ மண்ணை தின்பாய் அப்படிங்கிறாரு. சோ யுவர் லெவல் வில் நெவர் ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அப்போ உன்னுடைய ஹைட் வந்து இயேசுடைய குதிகாலுக்கு மேல போகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கும் இது ஒரு நல்ல ஒரு என்கரேஜிங் ஒரு வேர்ட்ஸா இருக்கலாம். இன்னைக்கு எவ்வளவோ நம்ம எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் நம்ம சந்திக்கலாம். ஆனா இன்றைக்கு நமக்கு எதிர்ப்பு செய்கிறவர் தான் ஒரு நாள் குனிந்து போவார்களை ஒழிய, ஒரு நாள் மண்ணை நக்குவார்களை ஒழிய ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ள வேண்டும். மண்ணை நக்குவது தோல்விக்கு அடையாளம் என்று கீழே எழுதியிருக்கிறேன். பிசாசும் இரட்சகரை எதிர்க்கிற யாவரும் தோற்று போவார்கள், இரட்சகரை சபிக்கிற நாவு நிச்சயமாக மண்ணை நக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியாக அவங்களுக்கு வருகிற டிஃபீட்டை குறித்து நம்ம இந்த இடத்துல அழகாக வாசிக்கிறோம். வசனம் 10-11, தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள், சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள், சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தர்ஷீஷ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இட் வாஸ் இன் ஸ்பெயின். அப்போ எவ்வளவு தூரம் சொல்லி பாருங்க, இஸ்ரேல் தேசம் எங்க இருக்குது, ஸ்பெயின் எங்க இருக்குது, அங்க இருக்கிறவங்க கூட என்ன செய்வாங்களாம், இயேசுவுக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சேபாவிலும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சேபா வந்து இட்ஸ் அன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. ஷேபா வந்து அதுவும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி தான். ஏன்னா எத்தியோப்பியான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா சாலமோனை பார்க்க வந்த அந்த ஸ்திரீயுடைய பெயர் வந்து her name is not ஷேபா, அவ வந்து ஷேபாவின் பிரின்சஸ் என்று அவ அழைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ அவங்கெல்லாம் வெகுமானங்களை கொண்டு வருவார்களாம், சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பாருங்க, ரைட் சைடுல ஒரு பிக்சர் போட்டிருக்கிறேன். சாலமோன் ராஜாவா இருந்த போது நிறைய ராஜாக்கள் வந்து சாலமோனை பணிந்து கொண்டார்கள். நிறைய ராஜாக்கள் சுற்றி இருக்கிற தேசங்கள்ல வந்து அவருடைய ஞானத்தை கேட்கும்படியாக அவங்க கியூல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவருக்கு வெகுமதிகளை கொடுத்தார்கள்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதே மாதிரி இயேசுவையும் பணிந்து கொள்வதற்கு, இயேசுவுக்கும் காணிக்கைகளையும் வெகுமதிகளையும் கொண்டு வருவதற்கு உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் உலகத்தின் எல்லா எல்கைகளிலிருந்தும் வருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 10:24-25 சொல்லுகிறது, சாலமோன் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அதே மாதிரி சாலமோனுக்கு செய்யப்பட்ட மாதிரியே இன்றைக்கு இயேசுவுக்கும் அது செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எதற்குள்ளே? 1000 வருஷ அரசாட்சியிலே நான் சொன்னேன், எசேக்கியேலுடைய ஆலயம் கட்டப்படும், அந்த ஆலயத்திலே இயேசு உட்கார்ந்து பூமியை ஆளுகை செய்வார். அங்கே அவரை பார்ப்பதற்கு உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் வருவார்களாம். அது அடுத்த பேஜ்ல அந்த வசனம் போட்டிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஏசாயா 43:3 சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமா இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு வீடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ உனக்கு ஈடா ஐ வில் கிவ் அதர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதுகிறாரு. ஏசாயா 2வது அதிகாரம் 2-5 வசனங்கள் வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடியின் மேலே கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள்.
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள். அதாவது இது வந்து மறுபடியும் 1000 வருஷ அரசாட்சி குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ரைட் சைட்ல ஆரோ போட்டு ஒரு படம் ஒன்று போட்டிருக்கிறேன். எசேக்கியேல் 40:41 வாசிப்பீங்கன்னு சொன்னா ஒரு அருமையான ஒரு மகிமையான தேவாலயம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அளவுகள் எல்லாம் கொடுத்து மனுஷகுமாரனே இதெல்லாம் நீ அளந்து பார், மனுபுத்திரனே இதை அளந்து பார் என்று எசேக்கியேலுக்கு தேவனுடைய தூதன் வந்து சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம். அந்த ஆலயம் இதுவரைக்கும் கட்டப்படவில்லை. அது எப்ப கட்டப்படும்? 1000 வருஷ அரசாட்சியிலே கட்டப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கீழே நான் ஒரு பிக்சர் ஒன்று பார்த்திருக்கிறேன். சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஒன்னா மேயும், அது ஒண்ணு தீங்கு செய்யாது, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று சொல்லி இதே ஏசாயா 9வது அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி ஒரு மகிமையான ஒரு 1000 வருஷ அரசாட்சி ஒன்று வரப்போகிறது. அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இயேசு எருசலேமிலே வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அவரை உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் போய் தலை குனிந்து தங்களுடைய நெற்றி தலையிலே படும்படியாக குனிந்து அவரை வணங்குவார்கள். அவர்கள் தங்களுடைய மகிமை, மேன்மை, தங்களுடைய காணிக்கைகள் எல்லாவற்றையும் அவர் கொண்டு போவார்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே தாவீது எழுதுகிறதை நாம வாசிக்கிறோம். சோ சாலமோனை தொடங்கி இன்றைக்கு இப்போ அவருடைய அட்டென்ஷன் இயேசுவை நோக்கி வந்திருக்கிறது. இது இன்றைக்கு நமக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா we are already part of this. அவங்களெல்லாம் ஏதோ நடக்க போகிறதை குறித்து சொப்பனம் கண்டு கொண்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தத்ரூபமாக அந்த உலகத்திலே வாழ்ந்து டேவிட் சொல்லுகிற இந்த காரியங்கள் தான் நம்முடைய கண்ணாலே பார்த்து நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு. இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இதே ஆலயத்துக்கு போய் நாமும் இயேசுவை தொழுது கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். சோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் டேனியல், ஓவர் டு யூ. சிஸ்டர்